வெனஸ்டே எம்பிசி மீட்டிங்கில் ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் டிசிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான். ஸோ மார்க்கெட் 2 டேஸாகவே ஒரு பெருசாக ஒரு அப் ட்ரெண்ட் இல்லை, டவுன் ட்ரெண்ட் இல்லை, ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷனில் இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஒரு வால்டாலிட்டி மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் to 300 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த லெவலுக்கு ஒரு வால்டாலிட்டி இருக்கும். ஒரே ஒரு டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே வால்டாலிட்டி வந்து ஒரு 11 o'clock மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் வால்டாலிட்டி ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அப்போ டுமாரோ வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டிசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ டுமாரோ எம்பிசி மீட்டிங் ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock. ஸோ அப்போ 10 o'clock வரைக்கும் நம்மளுக்கு ட்ரேட் கிடையாது, 10 o'clock எபோவும் நம்மளுக்கு ட்ரேட் இருக்காது. ஏன்னா எம்பிசி மீட்டிங்கிறப்ப நான் ஃபுல்லாக ட்ரேடே அவாய்ட் பண்ணிடுவேன். பட் என்னோட டெக்னிக்கலி எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். பட் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். மேபி என்ட்ரிஸ் கிடச்சி அப்படின்னா யூடியூப் லைவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் இருக்கப்போ ஒரு 12:30 வரைக்கும் நம்மளுக்கு மூவ் ஆகும். எம்பிசி மீட்டிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஜிடிபி அப்புறம் இன்ஃப்ளேஷன் ஸோ இதெல்லாமே டேட்டாஸ் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அப்போ ஆர்பிஐயோட அடுத்து பேங்க்குக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸோ இதெல்லாமே போட்டுகிட்டே இருக்கிறப்ப ஸோ நம்மளுக்கு சம் சேஞ்சஸ் வந்து உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் டெக்னிக்கலி என்ட்ரி அடிச்சு கிடச்சாலுமே எடுக்க மாட்டோம். மோஸ்ட்லி கன்சால்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா 25 பேசிக் பாயிண்ட்ஸ் ஆர் நியூட்ரல். ஸோ இதுதான் எனக்கு வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நியூட்ரல் 25 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத எம்பிசி மீட்டை வந்து நம்ம லைவ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 24,540 இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் 400க்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக 24,500 to 600 இந்த ரேஞ்சிலே வந்து நம்மளுக்கு வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் 400 to 500 தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. பட் இந்த லெவலில் இருக்கிறப்ப மோஸ்ட்லி நம்மளுக்கு 25 பேசிக் பாயிண்ட் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அகெயின் நம்மளுக்கு பேங்கிங் செக்டர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு க்ரோத் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபண்டமெண்டலி அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 25,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதை பிரேக் பண்ணால் தான் 26,000 போகிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ டுமாரோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் நிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு பர்டிகுலர்லி இந்த ரேஞ்ச் 24,666 ஸோ இந்த லெவலில் இருந்து 24,666 எனக்கு செல் ஆகணும். ஸோ அங்கேருந்து செல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 24,593 அதாவது இன்றைக்கான லோவில் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். நெக்ஸ்ட்டு 24,518 இந்த லெவல் வரைக்கும் செகண்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த லெவலில் இருந்து செல் ஆகலை அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராங் செல்க்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த பவுண்ட்ரிஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப என்னோடய ட்ரேட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்காது. ஸோ அவாய்ட் பண்ணிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த லெவல்ஸ்குள்ளே இருந்து சடனாக வந்து ஒரு எம்பிசி மீட்டிங்கில் வந்து இந்த லெவல்ஸ்குள்ளே இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி போனால் மட்டும்தான் 24,752 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் ட்ரேட் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு 25,000 வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த பவுண்டரிஸ்குள்ளே கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் தான் எஸ்டர்டே என்ன சொன்னோம்னா இந்த லெவல்ஸ்குள்ளே கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு இந்த லெவல்ஸ்குள்ளே கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் ஸோ நாளைக்கு டே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கும். அப்போ கிளியரான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு இப்போ இதான் நம்மளுக்கு 15 மினிட்ஸ் சார்ட்டு. அப்போ எக்ஸாக்டாக என்னோட வியூ 15 மினிட்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒரு ஸ்மால் ஒரு அப் ட்ரெண்டுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பட் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எம்பிசி மீட்டிங்கில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ப்ராப்பர் ரீட்ரஸ் பண்ணாலும் அப் ட்ரெண்ட் எடுக்கக்கூடாது. 24,755 ஆல்ரெடி ஒரு 2 days பிஃபோரே சொல்லியிருந்தோம் இது நம்மளுக்கு இங்கே இருந்தால் செல் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ மேபி இங்கேருந்து செல் ஆச்சு அப்படின்னா அப்போ 24,600 உடச்சு 755லேருந்து 24,600க்கு பிலோ போய் அதுக்கப்புறம் 24,400 வரையும் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது எங்கன்னா 24,755லேருந்து ரிவர்ஸில் ஆச்சுன்னா மட்டும்தான். ஸோ இதான் வந்து நான் வந்து வெனஸ்டே வந்து நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் மைட்ரேஷன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.